வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அமைத்துள்ள கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். இதில் ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொன்னபடி அதிமுகவிற்கு சீட்டுகள் அள்ளி வழங்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 175 ஏடிஎம்கே மட்டும் போட்டியிடுவதாகவும் கூட டிடிவி தினகரன் 11 தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கிட்டத்தட்ட 190 தொகுதி வரை அல்லது 185 தொகுதிகள் வரை அதிமுகவை போட்டியிடுவதாகவும் ஆகிவிட்டது. பிஜேபி, அதாவது டெல்லி பிஜேபியின் தலைவர் அமித்ஷா தமிழக தேர்தலுக்கு அதிமுகவை பிரதான கட்சியாக தேர்ந்தெடுத்திருப்பது சரிதானா, அதன் விளைவுகள் என்ன, அது பொருத்தம்தானா என்று இதில் பார்ப்போம். ஏற்கனவே சொன்னபடி பழனிசாமி ஒரு தலைவர் என்று கூட சொல்ல முடியாது. அது தலைவர் அல்ல. அவர் எம்ஜிஆருடனோ அல்லது ஜெயலலிதா அம்மையாருடனோ கூட ஒப்புமைப்படுத்த முடியாது கண்டிப்பாக. ஆகவே அவர் உரிய சக்தி இல்லை. ப்ளஸ் தொண்டர்களும் அந்தளவு உற்சாகமாக இருப்பதாக தெரியவில்லை. ப்ளஸ் அவர் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக அதிமுக ஓட்டு போடுபவர்களும் இப்போது அதே மனநிலையில் இருக்கிறார்களா என்பதும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் எடப்பாடி பழனிசாமி அந்தளவு மக்களிடம் போய் சேரவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக 10 தோல்விகளை அவர் பெற்றிருக்கிறார், வாங்கியிருக்கிறார், சாதித்திருக்கிறார். இதுதான் அவருடைய சக்தி. அடுத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்க 175 தொகுதிகள் என்று கூறினாலும் அதுவும் நியாயமில்லை. ஏற்கனவே சொன்னபடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அம்மையா உயிரோடு இருந்திருந்தால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலாவோட கட்சி எல்லாம் பிரதான அதிமுகவுடன் இருந்திருக்கும். சரியா? அப்போது இந்த தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மட்டும் எப்படி 125 சீட்டு தர முடியும்? அது தந்தது என்ன நியாயம், என்ன கால்குலேஷன்? அது இதில் பிஜேபி நன்றாக தவறு செய்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ பிரிந்து போனவர்கள்லாம் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் ஒன்றாக தான் இருந்திருப்பார்கள். அப்போது ஆகவே ஒற்றுமையாக இருக்கும் போது இருக்கிற சீட்டு எண்ணிக்கைகளையே பிரிந்திருக்கும் போதும் அதே சீட்டு எண்ணிக்கையை அதிமுகவுக்கு தர முடியுமா? இது அடிப்படை கணக்கு. இது எப்படி யாருக்கும் புரியவில்லை? டெல்லி பிஜேபிக்கு புரியவில்லை. இது ஒன்று. சரி, அடுத்து அதிமுக தான் நம்பகத்தன்மை உடையதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்தால் அவர் கூட்டாளிகள் சொல்ல வேண்டுமென்றால் அவர்களாம் நம்பகத்தன்மை உடையவர்கள் தானா என்றால் அதுவும் இல்லை. அவர்களும் திமுக போல ஒரு சமயத்தில் காலை வாரக்கூடியவர்கள் தான். இதையும் முன்பும் பார்த்திருக்கிறோம். முதலில் 5 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது. பிறகு அண்ணாமலை வந்தது பிறகு அண்ணாமலை வளர்ந்ததன் பிறகு அண்ணாமலையின் பின்னேயே அண்ணாமலை ஐபிஎஸ் பின்னாலே எல்லா மீடியாக்களும் செல்வதன் கண்டு இங்கே அதிமுக பதட்டமடைந்தார்கள். ப்ளஸ் சிறுபான்மை ஓட்டு அது என்று காரணம் காட்டி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளிவந்து சென்ற 2024 தொகுதியில் வேறு அணியில் போட்டிட்டால் சொந்தமாக ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு அதில் படுதோல்வி அடைந்தார்கள் தெரியும். அதில் குறிப்பாக என்ன செய்தார்கள்?
கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இதுதான் அதிமுகவின், அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் உள்ள அதிமுகவின் தேசப்பற்று, தேச நலன் குறித்த சிந்தனை. இப்படிப்பட்ட அதிமுகவுடன் எப்படி டெல்லி பிஜேபி கூட்டணி அமைத்தது? அடுத்து, இவர் எடப்பாடி பழனிசாமி யாரும் அனுசரித்து செல்பவராகவும் தெரியவில்லை. யார் என்றால் போனால் போகட்டும், சொந்த கட்சிக்காரர்களே, எனக்கு பிடிக்கலையா போனால் போகட்டும், அப்படிதான் இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வமா? வேண்டாம். சரி, ஓ பன்னீர்செல்வம் யார்? ஜெயலலிதா அம்மையாரால் தற்காலிக முதல்வராக நியமிக்கப்பட்டவர். இவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாரை அனுசரிப்பவர். அப்போது தன்னுடைய கட்சி தலைமை நிறுத்தியோடையே இவர் எடப்பாடி பழனிசாமி நம்பவில்லை என்றால் பிறகு என்ன கட்சி விசுவாசம், கட்சி நம்பிக்கை? இதற்கு உண்மையிலே அதிமுக தலைவர் என்கிற தகுதி இருக்கிறதா? இல்லை. அதே போல் டிடிவி தினகரன் வேண்டாம் என்றால் வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம் என்றால் வேண்டாம். இது போல் யாருமே நடக்கவில்லை. ஒரு ஆதரவாக அரவணைப்பதை ஏற்றுவிட்டு யாரெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து கொண்டு செல்பவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? குறிப்பாக இந்த பலவீனமாக இருக்க நிலைமையில், கட்சி ஆட்சி இல்லாத நிலைமையில் எப்படி இவர் இந்த நடவடிக்கை எடுக்கிறார்? தான் என்ற அகம்பாவம், அகந்தை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. நாம் ஏதோ ஜெயலலிதா அம்மையாரை வினோதமாக பார்த்தாலும் என்றாலும், அதாவது அவரை யாரிடம் அனுசரியாக செல்ல மாட்டார் என்று நமக்கு பொதுவான பார்வை இருந்தாலும், சில உதாரணங்களை பார்த்தால் ஜெயலலிதா அம்மையாரே பரவாயில்லை என்று தோன்றுகிறது. முன்பு சில சந்தர்ப்பங்களில் தன்னை யார் கடுமையாக விமர்சனம் செய்தார்களோ அவர்களே கட்சியில் சேர்த்து கொண்டார், பதவியும் கொடுத்திருக்கிறார். உதாரண பரிதி இளம்பருதி என்று நினைக்கிறேன், திமுக அமைச்சர். அப்புறம் எஸ் சந்திரன் என்று நடிகர், அவர் ஒருத்தர். குறிப்பாக இன்னொரு கதையை சொல்கிறேன். 1998 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் திமுக மூப்பனாருடைய கட்சி காங்கிரஸ், மூப்பனார் காங்கிரஸின், தமிழ் மாநில காங்கிரஸும் கூட்டமைத்து ஒரு அணியில் போட்டியிட்டது. இன்னொரு அணியில் ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் பிஜேபியும் போட்டியிட்டது. அப்போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன். திமுகவிற்கு எதிரான ஒரு வாக்கை கூட நாங்கள் இழக்க விரும்பவில்லை, அதனால் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறோம் என்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இதே அவர் சொன்ன வார்த்தை. திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்கை கூட இழக்க நாங்கள் விரும்பவில்லை, அவற்றெல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னார். அந்தளவு அவருடைய தேர்தல் வியூகம் இருந்தது. இதே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கும் என்றால் வேண்டாம் என்கிறார். அதற்கு ஏதோ காரணம் கூறுகிறார். இவர் ரொம்ப யோக்கியமா? இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் எல்லாம் ஊழல் சேர்த்த பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் எல்லாருமே. ஓ பன்னீர்செல்வம்னா ஒரு 2 தொகுதியில் அவருக்கு சில ஓட்டு இருக்கிறது, அவரால் ஓட்டு வாங்க முடியும் என்பது அதை உதாசீனப்படுத்தினால் எப்படி? இதே போல் டிடிவி தினகரனையும் முதல் என்டிஏ கூட்டணியில் இருந்தார், அவரும் போகும்படி செய்துவிட்டார்கள் முதலில். அதற்கும் ஒன்றும் பதட்டமோ கொஞ்சமும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. தான் முதலமைச்சராக வேண்டும், அவ்வளோதான். அது முதல் தகுதியா என்று கூட நினைக்கவில்லை, முதல் வாய்ப்பு இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை இந்த பழையபடி அதிமுக தோல்வி அடையத்தான் போகிறது. அவர்களும் என்ன இருக்கிறது? முதல் அதிமுக தலைமையை விட டெல்லி பிஜேபியிடமே நான் கேட்கிறேன். இப்போது 5 வருடங்களாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக ஆட்சியை, அரசை திமுகவுடன் தாரை வார்த்து கொடுத்தது யார்? அது எடப்பாடி பழனிசாமி தானே. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக ஆட்சியில் இருந்தார். அவரெல்லாம் திரும்பவும் நடந்த தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்ற துப்பு இல்லாமல் திமுகவுடன் ஆட்சியை தாரை வார்த்து கொடுத்து விட்டார். பிறகு என்ன தகுதியை வைத்துக்கொண்டு மக்கள் திரும்பவும் அவருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்? ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சிலைகளை கொடுத்தோம்,
அது செய்தோம் இதை செய்தோம் காட்டி வாக்கு வாங்குவது எளிது, மக்களிடம் அறிமுகமானோம், இதெல்லாம் செய்தோம். ஸோ இருந்தவரை இருந்துட்டு போட்டோம், ஜனங்களும் போட்டு வாய்ப்பு உண்டு. இப்போ அது கூட இல்லை, ஆட்சியிலும் இல்லை, 5 வருடங்கள் ஆட்சியும் இல்லை, கட்சியும் பலவாக உடைந்திருக்கிறது. இவர் சொல்கிற இலவச திட்டங்களை வைத்துக்கொண்ட ஜனங்களுக்கு ஓட்டு போடுவார்களா? இது ஒன்று. சரி, ஜெயலலிதா அம்மையால் அனுசரித்த தேர்தல் வியூகத்தை திரும்பவும் பார்ப்போம். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில். அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவும் பலமாக இருந்தது, போட்டியிட்டது. அப்போது என்ன நடந்தது என்றால், கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில், பாராளுமன்ற தொகுதிகளில் அல்லது 15 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை விஜயகாந்தின் அவர்களின் தேமுதிக தட்டி பறித்தது. அந்த தேர்தலில் அதிமுக 0 எடுக்கவில்லை என்றாலும் சில தொகுதிகளை பெற்றது. அப்போது மத்தியில் அந்த தொகுதிகளை வைத்துக்கொண்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யலாம் என்று ஜெயலலிதா அம்மையார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி ஓட்டுகளை பிரித்தது. அது தேர்தல் முடிவுக்கு வந்த பின்பு நல்லா தெளிவாக தெரிந்தது. எல்லோரும் தேமுதிக, அதாவது விஜயகாந்த் அவர்களின் பலத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டார்கள். எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கிறது என்று. இதை ஜெயலலிதா அம்மையார் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டார். இந்த தேர்தல் முடிவுக்கு பின் சில மாதங்கள் ஏதோ நடந்த விழாவில் ஜெயலலிதா அம்மையார் மேடையிலேயே கண் கலங்கினார். அந்த தேர்தலில் நடந்த தோல்வியினால், ஏமாற்றத்தினால் தன்னை மறைக்காமல் மேடையில் கண் கலங்கினார். ஏனென்றால் தேர்தல் என்பது 5 வருஷங்களுக்கு ஒரு நடக்கிறது. அதுதான் அரசியல் வாழ்க்கையை திருப்பி போட போகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. சரி, அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்தார் என்றால், அடுத்த தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் வலிய தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டார் விஜயகாந்த் அவர்களுடன். முன்பு தானே தாக்கிய விஜயகாந்த் அவர்களை இறங்கி வந்து போய் கூட்டணி அமைத்து பேச்சு வார்த்தை செய்து கூட்டணி அமைத்துக் கொண்டார். இதற்கு பின்புறமாக வழக்கம் போல துக்ளக் ஷோவும் பணியாற்றினார் ஜெயலலிதா அம்மையாரின் பிரதிநிதியாக. அது ஒரு கதை. அப்போ எவ்வளோ சீட்கள் கொடுத்தார் என்றால் தெரியுமா? தேமுதிகவிற்கு 40 சீட்களுக்கு மேலே நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து விஜயகாந்த் அவர்களால் ஒரு 10-15 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடிகிறது என்போதே 40 சீட்கள் கொடுத்தார் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் சென்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து 40 பாராளுமன்ற தேர்தல்களிலும் தமிழக பிஜேபியினால் அதிமுகவின் தேர்தலை, அதிமுகவின் வாய்ப்பை பாதிக்க முடிகிறது எனும்போது தமிழக பிஜேபி தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சீட்களை பெற்றிருக்க வேண்டும்? என்ன கேட்டாங்க, சரிக்கு சரி பாதி தமிழக பிஜேபி கூட்டணியில் கேட்டிருக்க வேண்டும். ஏன் கேட்கவில்லை? யாருக்கும் தோன்றவில்லையா? யாருக்கும் புத்தியில் படவில்லையா? நாகரிகமாக பேசினால் இப்படிதான் சொல்ல முடியும். அந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 10-15 தொகுதிகளிலேயே தேமுதிக பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று நினைத்து 40க்கு மேல் சீட்கள் கொடுத்தார்கள் என்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு, தற்போதைய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பிஜேபிக்கு 40 தொகுதிகளிலும் செல்வாக்கு இருப்பதால் அதிக தொகுதியிலே கேட்டிருக்க வேண்டும். இது ஒரு கதை. இன்னொரு வியோகம் சொல்ல வேண்டும். ஜெயலலிதா அம்மையாரின் வியோகம் பற்றி பேசணும். இன்னொரு கதை விஷயத்தை சொல்கிறேன்.
இவர் ஒருவரை ஜெயலலிதா ஒருவர் கடுமையாக பேசினார் என்றாலும், அல்லது எதிர்க்கட்சியில் ஒருவர் கடுமையாக பேசினார் என்றாலும், திரும்பவும் அவரோட தேர்தல் உறவு வைத்துக்கொள்ள கொஞ்சம் கூட தயங்கியதில்லை, ஈகோ காட்டியதில்லை. உதாரணமாக முகதி எல்லாம் செய்யும் பிரபலமான மதிமுகவிடம் கூட ஒரு சமயத்தில் கூட்டணி அமைத்துக் கொண்டார். அதன் மதிமுக தலைவரின் வீட்டுக்கு சென்று கூட சமாதானப்படுத்தினார். இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையுமே அனுசரித்து போக மாட்டேன், தானே முதலமைச்சர் என்று ஒரு பகல் கனவில் அவர் அகந்தையில் செயல்படுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஒன்றும் கட்சியின் தலைமை பொறுப்பில் நேரடியாக வந்தவரும் இல்லை. ஏதோ அரசியல் என்ன சொல்வது, அரசியல் விபத்து என்று சொல்வார். அது போல தான் முதலமைச்சராகவும் ஆனார், கட்சி தலைவராகவும் ஆனார். அது கூட இருந்தவர்களே ஒட்டி வைத்துக்கொண்ட திறமையும் இல்லை அவருக்கு. சரி, பிரிந்து போனாலும் திருப்பி சேர்க்கின்ற அடக்கமும் இல்லை அவருக்கு. இவரெல்லாம் நம்பி எப்படி பிஜேபி ஒரு தேர்தல் என்கிற சட்டமன்ற தேர்தல் என்ற ஆற்றில் இறங்கியது? இதனால் பிஜேபி அடைய போகிற பலன் தான் என்ன? தமிழக மக்களுக்கு பிஜேபி செய்ய போகிற நன்மைகள் தான் என்ன? இதெல்லாம் டெல்லி பிஜேபி தான் சொல்லி ஆக வேண்டும். ப்ளஸ் தமிழக பிஜேபியில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களும் சொல்லி ஆக வேண்டும். அண்ணாமலையை தான் ஒதுக்கி ஆகிவிட்டது. எப்படியாவது அண்ணாமலை வந்துவிடக்கூடாது என்று பலரும் ஐபிஎஸ் அண்ணாமலை வந்துவிடக்கூடாது என்று பலரும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று இப்போதுதான் அதிர்ச்சியாக தெரிகிறது. யாரும் இப்படியெல்லாம் இருக்கும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆகவே என்னதான் சொன்னாலும் டெல்லி பிஜேபி அமித்ஷா தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதனால் என்ன நன்மை நாட்டுக்கு? இந்த அதிமுக கூட்டணியினால், அதிமுக கொடுத்துள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையினால் என்ன நன்மை? நாட்டுக்கு என்ன நன்மை? பிஜேபிக்கு என்ன நன்மை? வருங்கால இந்தியாவுக்கு என்ன நன்மை? இது எப்படி இந்த நடவடிக்கையை எப்படி பிஜேபி வருங்காலத்தில் அகில இந்தியாவில் நிலைநிறுத்தும்? தேசம் எப்படி முன்னேறும்? இதெல்லாம் அவர்கள்தான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வார்களா, இல்லை காலம் பதில் சொல்லுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.